ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா அழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும்
செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. ஜெய் போலோ ஜெகநாத பகவான் கீ. நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியாம் ஜகநாதாய தே நமஹ. பகவான் நீலாச்சலத்திலே நிவாசனம் பண்ணுகின்றான். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே, நித்தியமான பரபிரம்மமாக இருக்கான். பலராமன் சுபத்ராவோடு இருக்கான். பலபத்ர சுபத்ராபியாம் ஜகநாதாய தே நமக. அப்பேற்பட்ட ஜெகநாதா உனக்கு நமஸ்காரம். ஜகதானந்த கந்தாய, ஜகத்திற்கு ஆனந்த காரணமாக இருக்கக்கூடியவன். ஜகதானந்த கந்தாய பிரணதார்த்த ஹராயச்ச. பிரணத ஆர்த்த ஹராய சேர்த்து சொல்லும் பொழுது பிரணதார்த்த ஹராயச்ச. பார்த்த அப்படின்றோம் இல்லையா, அந்த பாக்கு பதிலாக தா போட்டுக்கோங்க. பிரணதார்த்த ஹராயச்ச. யார் பகவானை நமஸ்காரம் பண்ணுறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சரி பண்ணக்கூடியவன் ஜெகநாதன். பிரணதார்த்த ஹராயச்ச நீலாச்சல நிவாசாய ஜகநாதாய தே நமக. ஏ ஜெகநாதா உனக்கு நமஸ்காரம். ஜெகநாதன் 3 4 5 7 ஞாபகம் இருக்கா? 3 யாரு? சுதர்சன சக்கரத்தாழ்வாருக்கு 3 களையுள்ள வேப்பமரம். 4 ஜெகநாதன் 4 களையுள்ள கொஞ்சம் கருப்பு அதிகமாக இருக்கா மாதிரியான வேப்பமரம். அதில் சங்கம் சக்கரம் அப்புறமா கதை பத்மம் இந்த அடையாளங்கள் இருக்கணும். முச்சந்தியில் இருக்கணும். இப்படி குளத்தங்கரை பக்கத்தில் இருக்கணும், ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கணும், 3 மலைக்கு நடுவில் இருக்கணும், சுடுகாடு பக்கத்தில் இருக்கணும், சிவன் கோவில் பக்கத்தில் இருக்கணும், எறும்பு புத்து இருக்கணும். அதில் சமயத்தில் பாம்பு படம் எடுத்துன்னு நிற்கும். 2015 நபகலேபரம், அந்த நவகலேவரத்தில் கலவரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கலேவரம் அவ்வளோதான், நவகலேவரம். அப்போ எந்த மரத்துக்கு அழகாக பூஜெல்லாம் பண்ணி எடுக்கலாம் இருக்கோ அந்த மரத்தில் அழகாக பாம்பு வந்து படம் எடுத்து சீறி நின்றுது. யூடியூப்பில் வீடியோவே இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. இவ்வளவு நாளும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் நடந்துட்டுருக்கு. 5 கலை சுபத்ரா, வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கணும், தாமரைப்பூடைய அழகு இருக்கணும், அதில் அந்த முத்திரை மாதிரி இருக்கு, அடையாளம் இருக்கணும். 7 கலை அழகான பலராமனுடையதான மரம், ஜோராக ஒரு ஒயிட் கலரில் லேசாக இருக்கும். அந்த மரம் பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஏற்கலப்பை அடையாளம் இருக்கணும். இதெல்லாம் பலராமனுடைய மூர்த்தி பண்ணுறதுக்கான மரம். இந்த மரங்களை கொண்டு தான் அந்த மூர்த்தி நவ கலேவரம் அப்படின்னு பெயர். நேத்தி கூட சொன்ன பழைய மூர்த்தியெல்லாம் கொண்டு புதைச்சிருவார்கள் அப்படின்னு. அதுக்கப்புறமா காரியம் மாதிரி பண்ணுவா. ஏன் அப்படின்னா ஜெகநாதன் தான் அவர்களுடைய குடும்ப தலைவனம். அவளை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தை நடத்துறது ஜெகநாதன். அவன் வேறு உருவம் எடுத்துக்கிறான், இந்த உருவத்தை விடுறான். அதனால் தாடியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 12 நாள் காரியம் பண்ணதுக்கப்புறமா தாடி மீசையெல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் ஆனந்தமாவார்கள். இப்படியெல்லாம் பலவிதமான வைபவங்கள் ஜெகநாதனுடைய க்ஷேத்திரத்தில் பல 100 வருஷங்களாக நடந்துட்டுருக்கு ஜோரா. இப்போதைக்கு பார்த்தா அடுத்த நவகலேபரா 2035 அப்படின்ற மாதிரி தான் காண கிடைக்கிறது. இன்னொரு குறைஞ்சபட்சம் ஒரு 19 வருஷங்கள் மினிமம் இருக்குது. அத்தனை ஆச்சரியம் இந்த ஜெகநாதன். ஜெகநாதன், பலராமன், சுபத்ராதேவி, சுதர்சன சக்கரத்தாழ்வார் 4 பேரும் அந்த மேடையில் இருப்பார்கள். இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மேடை. அந்த மேடை பேர் ரத்ன சிம்ஹாசனம் அப்படின்னு பேர். சாதாரண மேடையாக தான் இருக்கும், ஆனால் ரத்ன சிம்ஹாசனம் அப்படின்னு பேர். ரத்ன வேதி அப்படின்னு சொல்லுவாள். அதில் தான் ஜெகநாதன். இடது கை பக்கம் யார்? எனக்கு இடது கை பக்கம்
நடுவில் சுபத்ரா மாதிரி நாம் இருக்கணும். பகவான் கிட்ட கையை கொடுக்கணும். எல்லார்கிட்டையும் கையை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. வாஸ்து, ஜோசியம், ரத்னக்கல் இதுக்கிட்டலாம் கையை கொடுத்தாள்னா கை மாட்டிக்கும். இந்த கையை கொடுத்தா பரமபதம் வரைக்கும் அழிச்சுட்டு போவார் 2 பேரும். நம்ம எவ்வளவோ சொல்லிட்டு தான் இருக்கோம். 2 மணி நேரம் கதை கேட்டுட்டு ரைட் நன்னா சொன்னார் போகிறது உண்டு. அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படியும் உண்டு. வேண்டியதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம், வேண்டாத விடலாம். சில விஷயங்கள்லாம் குருஜிக்கு தெரியாமல் இருக்கலாம், சில விஷயங்கள்லாம் குருஜிக்கிட்ட சொல்லிக்கலாம். எனக்கு ஒரு நஷ்டமும் ஒரு நாளும் இல்லை. சொல்கிறது என் கடமை, கேட்டு திருந்துறது உங்கள் பொறுப்பு. திருந்தினா சௌக்கியம். எனக்கு ஒரு நஷ்டமும் என்னைக்கும் எந்த ஊர்லேயுமே கிடையாது. பக்தியை தாண்டி உலகத்தில் நமக்கு நல்லது பண்ணக்கூடியது எதுவும் கிடையாது. பக்தி ஒன்று தான் செலவில்லாமல் பண்ணலாம். யார்கிட்டையும் ஒருத்தர்கிட்டையும் கையேந்த வேண்டாம். முக்கியமாக யார்கிட்டையும் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை சொல்ல வேண்டாம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் கஷ்டம்னு போய் சொன்னால் தானே இதெல்லாம். பகவான்கிட்ட சொன்னாதான் கஷ்டம் நிவர்த்தி ஆகும். ஜெகநாதன் கிட்ட சொன்னால் நிச்சயமாகவே நிவர்த்தி ஆகும், சந்தேகமே வேண்டாம். ஜெகநாதன் அன்னதான பிரபு. சாப்பாடை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஜெகநாதா அப்படின்னுட்டு படி அளப்பான். சத்தியமாக படி அளப்பான், சந்தேகமே வேண்டாம். உலகத்திலேயே மிகப்பெரிய சமையல் அறை அப்படின்னா ஜெகநாதன் தான். எந்த கோவில்லையும் அவ்வளவு பெரிய சமையலறை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 25,000 சதுர அடி அந்த சமையலறை. 2400 சதுர அடி ஒரு கிரவுண்டு. 25,000 சதுர அடின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எத்தனை கிரவுண்டு இருக்கும். நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க உட்காந்து. அவ்வளவு பெரிய கிச்சன். அதில் அழகாக 9 அறைகள், சின்ன சின்னதாக அங்கே நிறைய அறைகள் உண்டு. பெரிய அறைகள்லாம் பார்த்தோம்னா 150 அடி நீளம், 100 அடி அகலம், இவ்வளோ பெருசு இருக்கும். 2500 சதுர அடி ஒரு கிரவுண்டுக்கு ஒரு அறைனா பார்த்துக்கோங்க. நம்மளாம் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறது, 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறது இப்படிலாம் வச்சுருக்கோம். ஜெகநாதனுடைய நிறைய கிச்சன் அறைகள் உண்டு சின்ன சின்னதாக. அதில் பெரிய கிச்சன் அறையில் அது ஒரு 7 இருக்குமா. அதில் பார்த்தோம்னா 2500 சதுர அடியோட சமையலறை. அவ்வளவு பெருசு இருக்கும். ஒசரம் ஒரு 20 அடி இருக்குமா. 20 அடி ஒசரத்துக்கு 150 அடி நீளம், 100 அடி அகலத்தில் சமையலறை. நீங்கள்லாம் நடந்து போயிட்டு சுருண்டு விழுந்துருவீள். இருக்கிற 4க்கு 4 கிச்சனில் 5க்கு 5 இல்லாட்டி 8க்கு 8. அதுலேயே இந்த வீட்டில் வேலை செஞ்சு என்னால் முடியலைன்னு புலம்புறவாளை கொண்டு போய் புரி ஜெகநாதனுடைய சமையலில் விட்டோம்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அங்கே கொண்டு வைக்கிறதுக்குள்ளே உசுறு போயிடும். அப்படியே மோட்சம்தான் நேரம். அத்தனை அழகான ஒரு சமையலறை. ஒரு 750 மண் அடுப்பு. 750 மண்ணாலான, இந்த அந்த காலத்தில் உண்டு இல்லையா, கல்லை கட்டி மண்ணில் முழுகி சாணியெல்லாம் போட்டு முழுகி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடுப்பில் தான் இன்னி வரைக்கும் ஜெகநாதனுக்கு சமையல். உள்ளே இடிக்கிறது, அரைக்கிறது எல்லாத்துக்கும் அந்த காலத்து இந்த யந்திரங்கள், மாவரைக்கிற யந்திரம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்கே தான் பார்க்கலாம். இன்றைக்கும் வேலை செய்கிறது. இப்படியே அடைச்சின்னு இருப்பா. இந்த அம்மி குழவி, ஆட்டுக்கல் எல்லாம் இப்போல்லாம் நம்மலாம் பார்க்குறதே இல்லை. அதெல்லாம் அங்கே இன்னும் உண்டு. நான் உள்ளே போய் பார்த்துருக்கேன். ஜெகநாதனுடைய சமையலறை. ஆட்டுக்கல் உண்டு, அம்மி குழவி உண்டு, எல்லாம் உண்டு. இந்த இடிப்பா இல்லையா நெல்லெல்லாம், அந்த நெல் இடிக்கிறது உண்டு. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தேங்காய் துருவா 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 துருவிண்டே இருப்பாங்க. பெருசு இருக்கும் தேங்காய்லாம். இத்தோண்டு பாவமாக சூம்பி போய் தேங்காய்லாம் கிடையாது. ஒவ்வொன்றுமே பரங்கிக்காய் சைஸுக்கு இவ்வளோ பெருசு இருக்கும். ஜம்முன்னு 1000 பேர் வேலை செய்வான் அந்த கிச்சனில். 1000 பேர். அதில் 500 பேர் மாஸ்டர் குக், மாஸ்டர் ஷெஃப் அப்படின்வா, தலைமை சமையல் அதிகாரி. 500 பேர் அப்படி சமைப்பாளாம்.
அவளுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு பாத்திரம் அலம்பி கொடுக்கறதுக்கு, கொண்டு வைக்கிறதுக்கு, அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு அவளுக்கு அசிஸ்டண்ட் ஒரு 200 பேர். மீதி 300 பேர் அழகாக அந்த மண் பாத்திரங்களை கொண்டு வந்து வைக்கிறது, தேங்காய் துருவுறது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நடக்குவாள். சமையல் பண்ணுறதுக்கு அந்த ஜெகநாதனுடைய கோவில்லையே 2 கிணறு உண்டு. ஒன்று பேர் கங்கா, ஒன்று பேர் யமுனா. அதில் ராட்டினத்தை வச்சு தான் தண்ணி, இந்த பைப்பை போட்டு சரன்னு திறக்கலாம் கிடையாது. ராட்டினத்தை தண்ணி இறச்சி ஒருத்தர் விட்டுட்டே இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். சமைக்கிறத பார்க்குறதே ஒரு கிட்டு 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 கிட்டுன்னு ஓடிண்டே இருப்பாள். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5000 பேருக்கு சமைப்பா. டக்குன்னு ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுத்தா 1,00,000 பேருக்கு சமைச்சிடுவா. பெரிய பெரிய விழாலாம் வருதுல, ரத யாத்திரை அந்த மாதிரி சமயங்கள்லாம் முன்னாடி பின்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரே நாளில் 10,00,000 பேருக்கு கூட அவளால் சமைக்க முடியும். இது என்ன ஆச்சரியம்னா, ஆள் குறைவாக இருந்தாலும் சாப்பாடு வீணாக போகாது, ஆள் அதிகமாக இருந்தாலும் சாப்பாடு பற்றாக்குறை வராது. இன்னி வரைக்கும் அது எப்படின்னு தெரியாது. சாப்பிட்றவா வயிறு பெருசாகிறதா என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால தான் ஜெகநாதனுடைய பிரசாதத்துக்கு மகா பிரசாதம் அப்படின்னு பெயர். மகா பிரசாதம் சாதாரண பிரசாதம் இல்லை, மகா பிரசாதம். அத்தனை அழகு, ஜோரா நித்தியம். இதில் முக்கியமான ஒரு ரூல், சமைக்கிறவா இருக்கா இல்லையா, ஸ்வராஸ், இந்த சமைக்கிறவா அவளுக்கு ஒத்தாசை பண்ணுறவா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தான் வரணும் சமைக்கிறதுக்கு. வீட்டில் நன்னா சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து வேலை பண்ணுவாளாம். தெம்பாக வந்து வேலை பண்ணுவாள். கேட்டால் சொல்லுவாள், பசியோடு இருந்தால் ஜெகநாதன் சாப்பாடில் ஆசை வந்துடும், சமைக்கிறதுல அவ்வளோ உடம்புல தெம்பு இருக்காது. சாப்பிட்டுட்டு வந்தாச்சுன்னா ஆசையாக சமைப்பாளாம். அதனால் ஒரு வயிறுக்கு 2 வயிறாக சாப்பிட்டுட்டு தான் வரும். அவளை பார்த்தாலே தெரியும். இந்த கழுத்து வரைக்கும் சாப்பிட்றதுனால அது மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படி வருவாள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் என்னென்னா, சமைச்ச உடனே அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படி துணி போட்டு மூடி கட்டிடுவாள். கட்டிட்டு ஒரு பெரிய கூடையில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவாள் ஜெகநாதனுடைய சந்நிதிக்கு. போக மண்டபம்னு உண்டு ஜெகநாதன் சந்நிதி பக்கத்தில். ஒரு பெரிய கூடையில் ஒரு 8 பானை வைப்பாள், இன்னொரு கூடையில் 8 பானை வைப்பாள். இந்த ரெண்டுத்தையும் ஒரு மூங்கில் கழி இருக்கும் இல்லையா, அது 2 பக்கம் தொங்க விட்டுருவாள். அதை தூக்கிட்டு இப்படி போய் கொண்டு அப்படியே வைப்பாள் சுவாமிக்கு. என்ன ஆச்சரியம்னா, சமைக்கும்போது வாசனை வராது. சமைக்கும்போது வாசனை வரணும் இல்லையா, வராது. சமைச்சு முடித்த பிறகும் வாசனை வராது. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்படி வெளில கொண்டு குப்பு குப்பு குப்புன்னு மனம் வரும். இன்னி வரைக்கும் வாசனையே பசிக்கும், அப்படி வாசனை. அப்போ எல்லாருக்கும் தெரியும், ஜெகநாதன் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டான்னு அர்த்தமா. இந்த வாசனை வரலை அப்படின்னா ஜெகநாதனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். வாசனை வரணும். ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ணுற வரைக்கும் வாசனை வராது. நிவேதனம் பண்ணி முடித்தோடனே வாசனை வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். அத்தனை ஆச்சரியம். ஏன்னா ஜெகநாதன் அதை ஸ்வீகரிக்கிறான் அப்படின்னு. அழகாக அந்த சமையல் பண்ணும்போது அடுப்பு இப்படி இருக்கும், தாமரை மாதிரி 5 இதழோட இப்படி இருக்கும், 5 மாதிரி. இல்லை 1 2 3 4 5 பாத்திரங்கள் வைப்பா. இப்படி வைப்பா. அந்த 5 பாத்திரத்துக்கு மேலே அழகாக ஒரு 3, அதுக்கு மேலே 1, இப்படி 9 பானை அடுக்கி தான் சமையல் பண்ணுவாள். இந்த அடுப்பு இப்படி 5 மாதிரி இருக்கும். 5 இதழ் தாமரை மாதிரி வச்சுக்கோங்களேன். 5 பானை வைப்பா, அதுக்கு மேலே ஒரு 3 பானை, அதுக்கு மேலே ஒரு பானை, இப்படி கூம்பா அப்படி வைப்பா. இது என்னென்னா, முதல்ல மேலே இருக்கிறது வெந்துடும், கீழே இருக்க வெந்துடுதுன்னா அடி பிடிச்சிடும் இல்லையா. நம்ம வீட்டில் குக்கர் வந்தாச்சு, விசில் கத்தும், ஆனாலும் லேசாக அடி பிடிச்சிருது அப்படின்னா நல்லாவே அடி பிடிச்சிருக்கும். லேசாக அடி பிடிச்சிருக்கு, சாதம் வாரி அடித்தது, என்னமோலாம் கதை சொல்லுவா ஸ்திரீகள். வீட்டில் இருக்க 3 பேர் சமைக்கிறதுக்கு 30,000 கதைகள். ஆனால் பல பேர் வீட்டில் தன் வீட்டு காரியங்களை பாரமாக நினச்சி பண்ணுறதுனாலே உண்டாகிற கோளாறு. டிவி பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, வெட்டி கதை பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது, ஃபேஸ்புக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. தன் வீடு, தன் குழந்தை, தன் கணவன், தன் குடும்பம்ன்ற அக்கறை 1% இருந்தால் பெரிய விஷயம். ரொம்ப நான் வருத்தப்பட்டு இந்த வார்த்தையை சொல்கிறேன். 100% கொடுக்கணும் அவாவா குடும்பத்துக்கு, யார் வீட்டுக்கோ இல்லை.
நான் சொல்ற ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ஆனால் உண்மை இதுதான், யதார்த்தம். 100% தன் குடும்பத்துக்கு கொடுத்தோம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். மனசு அங்கே அலையிறது. நம்முடைய வாழ்க்கை மேலே நமக்கு அக்கறை இல்லையே, நம்முடைய குடும்பத்து மேலே என்ன அக்கறை இருக்குது? புலம்ப மட்டும் நன்னா வருது. புலம்பல் 100க்கு 200% புலம்பல் இருக்குது. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் புலம்பல். எத்தனையோ பேரை பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன், புலம்புறதுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. அழறதுக்கு நேரம் காலம் விவஸ்தையே கிடையாது. முகத்தை தூக்கி வச்சுக்கிறதுக்கு நேரம் காலம் விவஸ்தை கிடையாது. சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. எவ்வளவு கஷ்டம். அவரவர்கள் குடும்பம், ஸ்திரீகள் குடும்பத்தினுடைய பலம். தற்பெருமை பேசுறதுக்கு அப்பா, பாகவதம் கிருஷ்ண பெருமையை கூட நாங்கள் பேசி முடிச்சுடுவோம். தற்பெருமையை கேட்கறத போல காது பண்ண பாவம். ஒவ்வொருத்தரும் அவ்வளவா பேசுகிற தற்பெருமையை கேட்குற மாதிரி ஒரு பாவம் இருக்குது பாருங்கனால பயப்படுவேன். இன்றைக்கும் யாராவது தற்பெருமை பேசுகிறானா, ஐயோ பகவானே, இப்படி இவா பெருமையை கேட்குற அளவுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்னு கதறுவேன். நான் உலகத்தை பெரிய கஷ்டம் தற்பெருமையை கேட்கறது. ஒரு சாம்பார் வச்சுட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, அதே இட்லி, அதே மாவு, அதே அவிக்க பொருள், அதே போட பொருள், அதையே சாப்பிடணும். இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்கு இல்லையா, என்னத்தை இருக்கு? ஒன்றுமே பண்ணாத வேலைகளுக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம்? இதுக்கு என்ன புலம்பல்? இதுக்கு என்ன வருத்தம்? இல்லை வீட்டுக்காரர் கவனிக்கிறதே இல்லை, கஷ்டப்பட்டு சமைச்சாலும் ஒன்றும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்ன சமைச்சிட்டோம்? அவாவா வீட்டுக்கு சமைப்போம். இந்த குழந்தைகள் சொல்லும், கஷ்டப்பட்டு படிக்கணும். வேண்டாம், படிக்காத. ஸ்திரீகள் சொல்லுவா, கஷ்டப்பட்டு சமைக்கிற வேண்டாம், சமைக்காதீங்கோ. புருஷா சொல்றா, கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற போகாதீங்கோ. அவ்வளோதானே. ஏன்னா யார் வீட்டுக்காக கொடுக்கறதுக்காக சமைக்கிறேன்? யார் வீட்டுக்காக குழந்தைகள் படிக்கிறா? யார் வீட்டுக்காக சம்பாதிக்கிறா? எல்லாரும் அவாவா சௌக்கியமாக இருக்கிறதுக்காக படிக்கிறோம். இதில் என்ன பெருமை இருக்குது நமக்கு? என்ன பெருமை இருக்குது இதில்? ஒரு பெருமையும் இல்லை. பக்தி, பகவத் தியானம், அதை தாண்டி உலகத்தில் எதுவும் பெருசு கிடையாது. எதுவும் பெருசு கிடையாது. பண்ணுறத ஸ்ரத்தையோட கோபிகைகள் மாதிரிலாம் பண்ணிட முடியுமா? பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். நிறைய மாறணும். குத்தம் சொல்கிறது ரொம்ப சுலபம். சரி பண்ணி கொண்டு வர்றது தான் பெரிய விஷயம். சரி பண்ணி கொண்டு வாங்க. உங்கள் குடும்பம், உங்கள் ஆனந்தம், உங்களுடைய எதிர்காலம். பகவான் இருக்கான், நாமஜபம் இருக்குது, குருவோட ஆசீர்வாதம் இருக்குது. இதை விட வேற என்ன வேணும் உலகத்தில் வாழறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும்? இதெல்லாம் இல்லைன்னா சரி புலம்பினா நியாயம். இருக்கிறது பாரத தேசம். எத்தனையோ பேர் வாழ்ந்து காட்டின ஒரு தேசம். எங்கேயாவது திருவள்ளுவர் மனைவி வாசுகி புலம்பினான்னு கேட்டிருக்கா? எங்கேயாவது கபீர்தாசர் மனைவி புலம்பி கேட்டிருக்கா? எங்கேயாவது கூரத்தாழ்வான் மனைவி, அவளுக்கும் அவருக்கும் கூட தாம்பத்தியம் கூட கிடையாது, புலம்பினது இல்லை. பெரிய கோட்டீஸ்வரன் அத்தனையும் விட்டுட்டு கிளம்புற, தேமேன்னு கிளம்புறாள். அவளும் ஒரு வார்த்தை பேசலை. மனசு ஆசையாக சமைக்கணும். அந்த ஜெகநாதர் கோவிலில் அழகாக இந்த 9 பானையை வைப்பா. முதல்ல மேலே இருக்கிறது வெந்துடும், அப்புறம் ஒவ்வொன்றா எல்லாம் அழகாக எடுத்து வைப்பா. இந்த ஜெகநாத் டெய்லி புதுப்பானை தான், திருப்பி அதே பானை கிடையாது, டெய்லி புதுப்பானை. இதை பண்ணி கொடுக்கறதுக்குன்னே அந்த குயவர்கள் உண்டு. காலங்காலமாக அவள் குழந்தைகளும் இதை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஜெகநாதன் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த தொழிலெலாம் அப்படியே இருக்குது. இன்னும் இந்த தொழிலெலாம் போய் அவள்லாம் இல்லை, இப்போல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு கிடையாது. அது பாட்டுக்கு விளைவிக்கிறவா விளைவிச்சுட்டே இருக்கா, பானை பண்ணுறவா பானை பண்ணிட்டு இருக்கா, மரம் வெட்டுறவா வெட்டிகிட்டே இருக்கா, சமைக்கிறவா சமைச்சுட்டே இருக்கா. 12 வயசுலேருந்து ட்ரைனிங் கொடுப்பா இந்த சமைக்கிறவாளுக்கு. 12 வயசுலேருந்து ட்ரைனிங். அவளுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அவளே எனக்கு இதுக்கு மேலே முடியலேன்னு சொன்னாதான். நல்லா கொண்டு தாத்தாலாம் உட்காந்து இப்படி கலரின்னு இருப்பார். கடைசி உசுறு போகிற வரைக்கும் ஜெகநாதனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அவளுக்கெல்லாம் ஆசை. நீங்கள் அதுக்காக கோவில் போய் தான் பண்ணணும் இல்லை, உங்கள் வீட்டில் பண்ணுறதையே ஜெகநாதான்னு அவனுக்காக பண்ணுங்க. இன்னிலேருந்து உங்கள் சமையலறை ஜெகநாதனுடைய சமையலறைன்னு பாவம் இருக்கட்டும். அங்கே உட்காந்துன்னு வெட்டி கதை பேசுறது, டிவியை கேட்கறது, சினிமா பாட்டை கேட்கறது, புலம்புறது, அழறது, தலைமுடி வாடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு சமையல் பண்ணால் அது ஜெகநாதனுடைய புரி இல்லை. அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ மரியாதையாக போகிறேன்.
அங்கே எங்கேயாவது உங்கள் மரியாதையை விட்டு கொடுத்துடுறீங்களா? அப்போ உங்கள் வீட்டு சமையலறைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னா வேற யார் மரியாதை கொடுக்க முடியும்? சமையலறைன்னா பகவான் வாழக்கூடிய ஒரு இடம். புரியல, இன்றைக்கும் யார் சமைக்கிறா அப்படின்னா சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி தான் சமைக்கிறாளாம். அவள் தான் மெயினாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். சில சமயங்களில் அந்த பகவான் ஒரு 15 நாள் ஜுரம் அந்த மாதிரிலாம் உண்டு. புரியல, விஷயம் சொல்கிறேன் அப்புறமா. அந்த சமயத்தில் லக்ஷ்மி தேவி சமைக்க மாட்டாளாம். என்னடான்னா அன்றைக்கி பெரிய ருச்சி இருக்காதான் சாப்பாடு. இவ்வளோ தான் பண்ணுவான, ருச்சி இருக்காதான். மற்ற நாள்லாம் அவ்வளோ ருச்சி இருக்கும். அப்போ லக்ஷ்மி தேவி சமைச்சிருக்கா அப்படின்னு அர்த்தமா. கிரகலக்ஷ்மின்னு தான் ஒவ்வொரு ஸ்திரீகளையும் நம்முடைய தர்மம் சொல்கிறது. தர்மம் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்திரீகள்லாம் அவ்வளவு ஆசையாக பண்ணிட்டு இருந்ததுனாலேயே எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தா. குறவில்லாமல் இருந்தது, குறையே கிடையாது. நான்லாம் பார்த்துருக்கேன். என்னோடய பாட்டி, என்னோடய கொள்ளு பாட்டிலாம் நான் பார்த்துருக்கேன். இப்படி தான் வளைஞ்சு இப்படி தான் இருப்பாங்க அந்த பாட்டி. வீட்டில் 12-15 பேருக்கு சமைச்சுட்டே இருப்பா. இந்த வெங்கல பானையை தூக்கி இறக்கி வைப்பா. ஆச்சரியமாக இருக்கும். இப்போல்லாம் பார்க்க முடியறதில்லை. அந்த ஆசை வேணும். அன்னாத் பவந்தி பூதானி, அன்னம். அந்த அன்னத்துக்கு முதல்ல எவ்வளவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அத்தனைக்கத்தனை குடும்பம் நன்னா இருக்கும். அன்னம் தான் வாழ்க்கை. அதுவும் ஸ்திரீகள் அன்னத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கணும். பண்ணுற முறையிலேருந்து எல்லாம் பகவன் நாமத்தை சொல்லிண்டு பகவத் தியானம் பண்ணிண்டு இன்னிலேருந்து புரியில் இருக்க ஜெகநாதனுக்காக சமைக்கிறேன், ஒரு நாள் பாண்டரங்கனுக்காக சமைக்கிறேன், ஒரு நாள் வைகுண்டபதிக்காக சமைக்கிறேன், ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்காக சமைக்கிறேன். இந்த பாவம் இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு ஜென்மா அழகா ஜெகநாதனே ஒரு நாள் வந்து ஆகாரம் ஸ்வீகரிப்பான். அதானே சந்தோஷம், அதானே சந்தோஷம். அன்னம்ன்றது நம்ம வாழ்க்கையுடைய ஆதாரம். உடம்பு கட்டையில் போகிற வரைக்கும் அன்னம் எல்லாருக்கும் வேணும், ஞானிக்கும் வேணும், நம்மாழ்வாருக்கு தான் வேணும், அது அத்தனை பேருக்கும் வேணும். அதனால் அன்னத்தை அந்த உருவாக்கும் பொழுதே ஒரு ஆனந்தமாக பண்ணணும். கோபதாபங்களை சமைக்கும் பொழுது காட்டக்கூடாது. மனசில் ஏதாவது அந்த கோபம் அழுக சண்டை வந்துட்டுனா கூட அப்படியே விட்டுவிட்டு சமையல் உரை அப்படி கோவில் மாதிரி. கோவில் அது யாருக்கோ நீங்கள் சமைக்கலை, உங்கள் குடும்பத்துக்காக. உங்கள் குடும்பம் உங்களுக்கு தெய்வத்தாலே கொடுக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தெய்வத்தாலே கர்மவினை ஒரு பக்கம், தெய்வத்துடைய அனுகிரகம் அவசியமாக தான் இருக்குது. தெய்வத்தாலே கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா சமைச்சு போடுறதுன்றது? சாதாரண பாக்கியம் இல்லை. எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் அவள் உட்காந்து சமைச்சிருக்கான், எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அன்னம் தயார் பண்ணி கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கும் என்னைக்காவது சமையல் பண்ணும் பொழுது அங்கே ஏதோ சரியில்லை, லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்கலை அப்படின்னா இந்த பாத்திரத்தை எடுத்துன்னு போகும்போது அந்த பானை தானாக உடையுமா. இந்த பானை தானாக உடையும், கீழெல்லாம் விழாது, தானாகவே அது விரிசல் விட்டுரும். உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி புதுசாக சமைப்பா ஜெகநாதனுக்காக. நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். சில சமயங்களில் சமைச்சது எதுவும் சரியில்லை, பண்ண முறை தப்புன்னா கோவில் எங்கேருந்தோ திடீர்னு ஒரு நாய் ஓடின்னு இருக்கும். கோவிலுக்குள்ளே நாய் அலௌடு இல்லை. அங்கே ஒரு தேவி உண்டு, தாந்திரிக முறைப்படி ஒரு தேவி. அவள் லக்ஷ்மி தேவியோடைய வேலைக்காரியம். என்றைக்காவது சமையல் சரியில்லை, ஏதோ தப்பாக நடந்துடுத்து, ஏதோ பண்ண முறையில் ஏதோ ஒரு சரியில்லை அப்படின்னா